மறந்தும் கூட கோவிலில் கடவுளுக்கு உடைத்த தேங்காயில் இதை செய்து விடாதீர்கள். அப்படி செய்தால் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து நம்மை வாட்டும். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் முருகா என்று காமெண்ட் செய்யுங்கள். சிவன் பக்தராக இருந்தால் ஓம் நம சிவாய என்று காமெண்ட் செய்யுங்கள். உங்களுக்கு இருவரையுமே பிடிக்கும் என்றால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் கோவிலில் கொடுக்கும் தேங்காயை யாருக்கும் கொடுக்க கூடாது. சிலர் பிரசாதமாக வாழைப்பழத்தையும் தேங்காயையும் கொடுக்கும் பழக்கத்தில் இருப்பீர்கள். இனிமேல் இந்த தவறை செய்யாதீர்கள். இரண்டாவதாக, உடன் பிறந்தவர்களுக்கு தேங்காய் கொடுக்க வேண்டும் என்றால் தேங்காயில் கண்ணில்லாத பாகமாக பார்த்து கொடுக்கலாம். மூன்றாவதாக, கடவுளுக்கு படைத்த தேங்காயை வெக வைக்க கூடாது. தேங்காய் துருவியோ அல்லது தேங்காய் பாலாக சாப்பிடலாம். நான்காவதாக, உங்கள் குடும்பத்தில் பெண்கள் யாராவது கர்ப்பமாக இருக்கும் போது கோவிலில் தேங்காய் உடைக்க கூடாது. இதை நம் தூரத்து சொந்தமாக இருந்தாலும் பின்பற்ற வேண்டும். இதை மீறினால் ஆபத்து ஏற்படும். தேங்காய் அழுகினால் என்ன நடக்கும் என்று நாளைய பதிவில் பார்ப்போம். தீராத கஷ்டமும் பித்ரு தோஷமும் உங்களுக்கு இருப்பதாக தோன்றினால் நான் சொல்லும் இந்த கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். ராஜராஜ சோழனுக்கே சாப விமோசனம் கிடைத்த ஸ்தலம் அது. நிச்சயமாக உங்களுக்கும் விமோசனம் கிடைக்கும். இந்த கோவிலில் பாம்பு சிவபெருமானை வந்து வழிபடும் வழக்கம் இன்றளவும் உள்ளது. அந்த கோவிலின் கண்கொள்ளா காட்சியை கீழே இருக்கும்